என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் பக்கத்திலே ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே சொல்லலாமா? என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. நான் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே. மனசு காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க ஏசப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என் பக்கத்திலே இரும். ஓ வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க ஏசப்பா. வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே அப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, என் பக்கத்திலே இரும். வேதத்தை நான் தியானிக்கையில் கூறுவானிலே, ஜெபிக்கின்ற நேரங்களில் தேவனானிலே. வேதத்தை நான் தியானிக்கையில் குருவா, நீங்க சொல்லிக் கொடுங்கப்பா. ஜெபிக்கின்ற தேவனாயிரம் என் குருவும் நீரே, என் டேடி, எனக்கெல்லாமே நீங்க ஏசப்பா. என் குருவும் நீரே, என் தேவனும் நீரே, எனக்கெல்லாமே
கூடவே இரும். ஓ, குறைகளை மன்னிங்கப்பா. என் பக்கத்திலே என் பாவங்களை மன்னிங்கப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் என் பக்கத்திலே இரும். கையை உயர்த்தி சொல்லுமா? என் தகப்பனும் நீரே, என் தாயும் நீரே, எனக்கெல்லாமே. அப்பா இல்லாத பிள்ளைங்க அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு அப்பா இல்லப்பா, நீங்க தான் அப்பா. எனக்கு தாயும் இல்லப்பா, நீங்க தான் தாய். எனக்கு கூட பிறந்தவங்களும் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லுங்க. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால நானும் மறப்பதில் சொன்னீங்களப்பா. ஜனங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, உங்களுடைய மக்களை கண்ணோக்கி பாரு. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க ஏசப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க. கையெடுத்து கும்பிடலாமா? அப்பாவுக்கு முன்னாடி அழுதுடுங்க. என்னால முடியலப்பா, பாரங்கள் அழுத்துகிறது, ராத்திரில தூக்கம் வரல, பிள்ளைகளை குறித்த கவலை வாட்டுகிறது, இல்லாமை நினைத்து வேதனைப்படுகிறேன். சரீர பலவீனம், சரீரத்திலே சுகம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா? தனிமையில அழுது கொண்டிருக்கிறேன். என் பிரச்சனைகள் மாறாதா? என் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வராதா? நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வேண்டி அழுது கொண்டிருக்கிறேன். உம்மை நோக்கி பார்த்து எனக்கு யாரும் இல்லை அப்பா, எனக்கு யாருமே இல்லை. அந்த தாவீதை போல துரத்தப்படுகிற அனுபவம், கூக்குரல் இடுகிறேன் தகப்பனே. இந்த மாசத்தில் எனக்கு ஒத்தாசையாயிரும். கேளுங்க, உங்க பாரத்தை எல்லாம் சொல்லிடுங்க. கடைசியா, என் ஜீவனும் நீரே, என் வெளிச்சம் நீரே, எல்லாமே நீங்க ஏசப்பா. என் ஜீவனம்
பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து எங்கள் பாரங்களை எல்லாம் உங்கள் மீது வச்சிட்டு இந்த 10வது மாதத்தில் எங்களுக்கு ஜீவனை ஆண்டவரே அப்பா கொடுத்திருக்கிறீர், ஆதரிக்கிறீர். ஆண்டவரே நாங்கள் நல்லா இருக்கிறோம், அதுக்கு காரணம் ஆண்டவரே நீங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் நடக்கிற அசம்பாவிதங்கள் ஐயா, கொத்து கொத்தா ஜனங்க ஒரு இடத்தில் மடிகிறாங்க, செத்து போகிறாங்க. ஆண்டவரே எவ்வளோ சம்பவம்லாம் நடக்குது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் எங்களை காப்பாற்றுற கடவுளை நாங்கள் உமக்கு தலை வணங்குகிறோம். எங்களை தாழ்த்தி உம்மை நாங்கள் ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம். நன்றி நிறைந்த உணர்வோடு கூட நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று அறிக்கை செய்து உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவ்விதமாகவே கடவுளை ஒப்பு கொடுத்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஆண்டவருடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு தெரியும். அவங்க இதயத்தில் என்னெல்லாம் நினைத்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடவுள் அறிவீர். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. சீக்கிரத்திலே உனக்கு சுகவாழ்வு துளிர்க்கும் என்றும் சொல்லியிருக்கிறீர். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்றும் சொல்லியிருக்கிறீர். தெய்வமே, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கடவுள் தொடர்ந்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.